want you to turn to யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம திருப்பிக் கொள்ளுவோம். So there அங்க God speaks directly to Joshua. Amen. யோசுவாவுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யோசுவாவின் புஸ்தகம் வருகிற வரைக்கும் before that God spoke through Moses. மோசையோடு அவர் பேசினார். Hallelujah. God gave instruction to the people of Israel. மக்களுக்கு மோசையின் மூலமாக தான் பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார், சட்டங்கள் எல்லாம் கொடுத்தாரு. ஈவன் he spoke through யோசுவாவுக்கிட்ட கூட God spoke through Moses. காலேபுக்கு கூட he spoke through Moses. ஆனா மோசஸ் மரித்த பிறகு God took that initiative. Amen. யோசுவா கலங்கி இருக்கலாம், யோசித்து இருக்கலாம். நான் who is going to guide me கேள்வியோட இருக்கும்போது God directly spoke to யோசுவாவுக்கிட்ட பேசுகிறார். பேசிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை கொடுத்திருக்கிறார். அதுல முடிவில் அவர் சொல்லுவாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? இட் மீன்ஸ் அவரு 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிக்கும் போது there was things that God was speaking to யோசுவாக்கு பேசி கொண்டிருக்கிறார். அதோடைய சாராம்சம் தான் அவர் சொல்றாரு. நான் திரும்ப உங்ககிட்ட சொல்றேன். என்ன சொல்றேன்? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ கலங்காதே, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் யோசுவாவுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கம்ஃபர்டான வார்த்தை, ஒரு திடாகரமான வார்த்தை, ஒரு அதிகாரபூர்வமான வார்த்தை. or else you are saying I'm there with you, நான் உன்னோட இருக்கிறேன், நீ எதுக்கு பயப்படுற? why you are so thinking so many things in your mind? நான் கூட இருக்கிறத நீ நம்பணும், விசுவாசிக்கணும். நான் கூடவே வரேன், நீ பார்க்க ஆரம்பிச்சினா everything will fall in line. தான் ஆண்டவர் அந்த இடத்துல பதாவாகிய தேவன், the glorious God, the Jehovah God, யோசுவாவோட சொல்லுகிறதை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு கூட we have the same thing. நமக்கு கூட அநேக நேரத்துல there is a confusionல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ 25ஆம் வருஷம் முடிஞ்சிருச்சு, 26ஆம் வருஷம் வந்துருச்சு. இனி எப்படி ஒவ்வொரு நாளும் நடக்க போகிறது யோசனையோட நாம இருக்கலாம். To you God is saying the same thing. Hallelujah. நான் உன்கிட்ட சொல்லலையா? நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? Have I not commanded you? நான் உனக்கு சொல்லலையா? கட்டளை கொடுக்கலையா? It means God was saying, it means he was with his authority. அதிகாரத்தோட அவர் சொல்லி இருக்கிறார். அதிகாரத்தோட. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது he chose முதல்ல 12 பேரை தெரிஞ்சுக்கிறார். அதுக்கு பிறகு 70 பேரை தெரிந்து கொண்டு லூக்கால நாம் பார்க்க அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினாராம். எதுக்குங்க? டு preach the gospel of the kingdom of God. வியாதிகளை குணமாக்க, பிசாசுகளை துரத்த, மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்காக அவர் அதிகாரம் கொடுத்து அனுப்பினாராம். Hallelujah. It means when God gave that, Jesus gave அந்த கமாண்ட் கொடுத்து அனுப்பும் போது அவங்க திரும்பி வந்து சொல்றாங்க, உங்க நாமத்துல பிசாசு நடுங்குகிறதை நாங்க பார்த்தோம். So they saw, see, that word was so powerful. அவங்க எடுத்துட்டு போனாங்க. It means Jesus was, அந்த வார்த்தையோட இயேசு இருந்தாரு. அந்த வார்த்தை இவர்கள் அப்போஸ்தலர்கள் உணர்ந்தாங்களோ இல்லையோ, பட் ஜீசஸ் அவர் வார்த்தையின்படி அவர் செய்தார். இன்னைக்கும் பிதாவாகிய தேவன் கொடுத்த வார்த்தையின்படி நீங்க உணர்கிறீங்களோ இல்லையோ, பாக்குறீங்களோ இல்லையோ, அறிந்து கொள்ளுகிறீங்களோ இல்லையோ, பட் அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆமென். நான் உனக்கு கட்டளையிடவோ, have I not commanded? உனக்கு சொல்லலையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். Amen. These words are words that came directly out of the lips of Jehovah God. Amen. Hallelujah. இன்னைக்கும் அதேதான். கர்த்தர் நம்ம 1000 தான் இன்னைக்கு வாக்கு தத்தங்களை கேட்டாலும், அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ பிகின் டு பிலீவ் பர்சனலா, நீங்க ஏசப்பா என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், அவர் என்னல வாழ்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசம் உங்களுக்குள்ள வரலனா,
எத்தனை வசனங்கள் படிச்சாலும், எத்தனை வாக்கு தத்தங்களை நீங்க சொன்னாலும், if you don't believe that God is with you, you cannot see the glory of God. தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நீங்க பார்க்க முடியாது. Amen. Hallelujah. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல we want God. தேவன் பேசுறாருன்னா நாம என்ன நினைக்கிறோம்? தேவன் என்னோட பேசணும், என்னை வந்து டைரக்டா அவர் வெளிப்படணும். இப்படி we have a intention. நமக்கு நல்லதுதான். Amen. தேவன் பேசினாரா? தேவன் see, he is speaking to different ways. பல முறை இன்னைக்கு especially I believe in the word of God. என்னோட நான் நம்புறது என்னன்னா, எனக்கு தரிசனங்கள் வருகிறதோ, சொப்பனங்கள் வருகிறதோ, prophecy வருகிறதோ, அதுக்கு I don't give so much importance to those things. நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னா, to the word of God. Every day when I open the Bible and study the word, he speaks to me. அவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார், சட்டங்களை கொடுக்கிறார். எனக்கு என்ன செய்வேன் என்ற அவர் வார்த்தைகள் மூலமா சொல்லுகிறதுனால I believe it. நான் 100% அவருடைய வார்த்தைகளை நம்பி இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்துல have been trusting the word of God and walking according to the word of God, believing the word of God, obeying that word of God, and that மூலமா I have seen it and still seeing the glory of God. Amen. Hallelujah. So இன்னைக்கு ஆண்டவர் நான் உங்க நீ போகமிடலாம், நான் உன்னோட இருக்கிறேன்னாக்கா, you have to எங்கெங்க போறீங்க, it doesn't mean நீங்க எங்க விருப்பப்பட்டு போறீங்களா அங்கெல்லாம் இருக்கணும்னு இல்லை. நீங்க தேவ God said to Joshua, இதுதான் உன்னுடைய ப்ராஜெக்ட், நீ இந்த இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுப்பேன், மோசே மூலமா கொடுப்பேன் என்ற தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும். So you have a project, you have a work. அந்த வேலையில நீ போகும்போது I will be there with you. Amen. Hallelujah. Not because நான் எங்கேயோ போறேன், நான் தவறான காரியத்தை செய்ய போறேன், அங்க என்னோட தேவன் வருவார்னா, இட்ஸ் impossible for God to do that wrong things. அதையும் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் த ரெசரக்ஷன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு சம்திங் ஹேப்பன்ஸ் பியூட்டிஃபுல் அங்க நடக்கும். ஹல்லேலூயா. அவரு 11-12 பார்க்கும்போது, ஹல்லேலூயா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. Because God showed Jesus உடைய resurrection, he showed himself to the women. அவர்கள் நம்பவில்லை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல, அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். Jesus didn't show himself. அப்படியே அவரு அந்த 3.5 வருஷம் இருந்தது போல அவர்களுக்கு தரிசனமாகல. He showed, but he was there. இங்க சொல்லுதுன்னா அவர் வெளிப்பட்டார். யோசித்து பாருங்க, இங்க Jesus showed, அந்த உயிரோடு எழுந்த பிறகு அவர் கல்லறை கிட்ட வந்த ஸ்திரீகளுக்கு அவர் இருக்கிற வண்ணமாக இந்த resurrected formல அவர் வெளிப்பட்டார். அதை வந்து சொல்றாங்க, nobody believed it. இப்ப 2 பேர் போறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் நடுவில் he didn't show himself in the resurrected form, but he showed himself in another form. அவர்களோடு பேசுறாரு. நீங்க லூக்கால 24 படிச்சீங்கன்னா, he walked with them. அவர்களோடு நிறைய மறைப்பு ரகசியங்களை சொல்றாரு. but they couldn't believe it because இன்னைக்கு நாம ஆண்டவர் கூட இருக்கிறார்னா, nobody, நீங்களே நான் அந்த வார்த்தையை சொல்லும் போது எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்க ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது, அந்த தைரியம் இருக்கிறது? If God has said that he is going to be with you, அவர் உங்க பட்சத்துல இருக்கிறார், உங்களோட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். If you don't believe, நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் you are not going to see anything happening. Amen. இந்த இரவு நேரத்துல you have to believe. நீங்க வியாதியின் ஒரு படுக்கையில இருக்கலாம், பலவீனத்தின் ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், you should be going through some issues of lifeல போய் கொண்டு இருக்கலாம். Hallelujah. அதன் நடுவுல somewhere you may be crying to God, somewhere you may be praying to God. நீங்க ஆடிபிளா ஜெபம் பண்ணலனா உள்ளத்துல you may be asking God help me ன்னு கேட்டு கொண்டு இருக்கலாம். Hallelujah. அந்த நேரத்துல நீங்க உணர்றீங்களோ இல்லையோ, but God is still there in the midst of you. உங்க நடுவுல இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்த அந்த மகிமையில தரிசனம் ஆகலனாலும் he through some way or the other he is there.
அவர் உங்கள் பட்சத்துல தான் இருக்கிறாரு. நமக்கு ஏசாயா 43 2 வசனத்துல அது அழகாய் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாதுன்னு எழுதப்பட்டு இருக்கிறது. ரைட்? இட்ஸ் a promise of God. அது ஆண்டவருடைய நான் கூட இருப்பேன் என்ன அவரு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. சோ அந்த it means when you go through these issues of life, if you are a child of God, if you are a man and woman who called, எப்போதுமே ஆண்டவர்கிட்ட உங்க இருதயத்தை திறந்து பேசுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அவரை ஆராதிக்கிறவர்களாக, அவரை கொண்டாடுகிறவர்களாக இருப்பீங்கன்னா, in every situation of your life உன் தேவனாகிய கர்த்தர் நீங்க போகிற இடத்துல எல்லாம் கூட வருகிறார். ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ அப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது, நீ கடக்கும் போது, ஹல்லேலூயா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ அக்கினியில் நடக்கும் போது உன்னுடைய you may be not seeing literally தேவன் உங்க பட்சத்துல இருக்கிறது போல, உங்களோட வருகிறது போல இருக்கலாம். No, but he is there in some form or the other. அவர் இருக்கிறாரு. ஆமென். இந்த எபிரேயர் பிள்ளைங்க 3 பேர், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போடப்பட்ட போது நேபுகாத் நேச்சர் தான் பாக்குறான். நேபுகாத் நேச்சர் டிஸ்கிரைப்ஸ் தேவ தூதனை போல ஒருத்தர் அங்க இருக்கிறார், 4ஆம் மனிதனாக. Amen. He sees an angel of God பாக்குறாங்க. Amen. Hallelujah. You may what I want you to learn, know and understand that, hallelujah, it's your inner confidence, in your belief, inner belief. Hallelujah. I am in the journey with God. I started the journey with God. என் ரட்சிப்பின் நாளில நான் ஆண்டவரோடு இந்த பயணத்தை துவக்கி இருக்கிறேன். I am still praying, I am still worshiping God. இன்னும் நான் என்ன பண்ணேன், ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, if that is your லைஃப் ஸ்டைல், அதே நேரத்தில் ஆண்டவருடைய லைஃப் ஸ்டைல் அதுதாங்க. he is there with you. உங்களோடு அவர் நடக்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நீ போகும் இடம், wherever you go, the Lord your God will be with you wherever you go. When you are in the mission of God's, தேவனுடைய மிஷன்ல நீங்க இருப்பீங்கன்னா, தேவனுடைய சித்தத்துல நீங்க இருப்பீங்கன்னா, if you just love him, believe it, நீங்க போகிற இடத்துலலாம், wherever you go, the Lord your God is with you. உங்களோடு அவர் நடக்கிறவரா இருக்கிறார். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், he is there. Amen. ஹல்லேலூயா. கூட இருக்கிறத நீங்க உங்க மாம்ச கண்ணுல பார்க்காம இருக்கலாம், உங்க உணர்ச்சியில உணராம இருக்கலாம், but he still there. அந்த still there எப்படி தெரியுங்களா? இந்த faith, ஹல்லேலூயா, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவின் நம்பிக்கையுமா இருக்கிறது. even you, if you don't, அதை பார்க்காத போதும், காண தெரியாத போதும், if you put your faith in that promise of God, என்னோட இருக்கிறாரு, என்னோட நடக்கிறாரு, ஐ எம் நாட் அலோன், நீங்க நிச்சயமா நம்புவீங்கன்னா இந்த வருஷத்துல, hallelujah, you can walk with God. இந்த 2026 வருஷத்துல நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், you will have a different experience walking with God Almighty. அவர் உங்களோட நடக்கிறத ஆவிக்குரிய கண்களை, faith eyesல நீங்க பார்க்க ஆரம்பிங்க. Hallelujah. By faith see Jesus walking with you in all of your situation. அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நம்புங்க. Take the scriptures. இயேசு சொன்னார்ல, Hallelujah, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், இட்ஸ் குட் ஃபார் மீ டு லீவ் யூ, நான் போகிறது நல்லது. இஃப் ஐ டோன்ட் கோ, தேற்றரவாளன் உங்களிடத்துல வரார். he cannot come if I don't go. Amen. அவர் வந்தார்னா he will be there with you. உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு, வரப்போற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவாரு. So hallelujah, he will be with you. உங்களோடு தான் இருப்பாரு. Amen.
உங்களை நடத்துவார். இயேசு என்ன சொல்றார்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நான் இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும், இந்த ஃபிளஷ் அண்ட் பிளட்ல இருக்கிற வரைக்கும், நான் கலிலேயாவில இருந்தா நாசரத்துல இருக்க முடியாதுப்பா, நான் யூதேயாவில இருந்தா சமாரியால இருக்க முடியாதுப்பா. ஹalleluya. But when the Holy Spirit comes, he will be there in every place. Hallelujah. As you go, நீ போகிற இடமெல்லாம் அவர் கூடவே வருவாரு. பட் ஒரே ஒரு காரியம், ஹalleluya, do you have Jesus? உங்க இருதயத்துல இயேசு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? அவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறாரா? Have you surrendered your life to Jesus? அவருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறீங்களா? Is Jesus the center of your life? உங்க வாழ்க்கையின் துவக்க முடிவு இயேசுவாக இருக்கிறாரா? If you do you love him? அவர் கையில உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஹalleluya. அப்ப நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? உங்களோடு இருந்து அவர் உங்களை நடத்துவாரு. Amen. In some form, in some way or the other, ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் உங்களுக்கு வருவாரு. சகோதரி சொன்னது போல, அந்த இருட்டான நேரத்துல எங்க அப்பா திடீர்னு வந்தாருன்னு சொன்னாங்களா, அது போல he will show himself. அவர் தன்னை வெளிப்படுத்துவார். To some way or the other, யாரையோ ஒருத்தரை எழுப்புவார். He will send there to protect you, to safeguard you. Amen. உங்களை நடத்துவதற்கு அவர் இருப்பாரு. அவர் நிச்சயமா இருப்பாரு. Amen. He is not, வேதம் சொல்லுகிற அடிக்கடி நான் கோட் பண்ற வருஷம் இந்த வசனம் தான். அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் ஒரு முறை சொன்னா, எபிரேயர் 13:5 படிக்கும் போது அதுதான் சொல்றார். தேவன் சொன்னபடியே அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. He has no intention to leave you alone on this earth. அவருக்கு தெரியும், அவர் இல்லாம நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஒன்னும் செய்ய முடியாது. You cannot live successfully, you cannot live victoriously. அவருக்கு தெரியும், you and I need him. Amen. Hallelujah. உங்களுக்கு தெரியுமா? அவர் இயேசு சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு. Do you know that you have to depend upon God? இயேசுவை மாத்திரம் சார்ந்திருக்க அவரை சார்ந்திருந்தாதான் என் வாழ்க்கை அழகாய் அற்புதமாய் ஆச்சரியமா இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? If not, today make that choice. தீர்மானம் பண்ணுங்க. Hallelujah. Let Jesus be the Lord of your life. உங்க வாழ்க்கையின் கர்த்தராக, தலைவராக, எஜமானனா அவர் இருக்கட்டும். Your life will be blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.